அகிலா, அம்மா. அகிலா, ம். உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்டி. என்ன விஷயம்மா? நீ ஒரு நிமிஷம் பேனா வையேன் சொல்றேன். நீ என்ன விஷயம்னு சொல்லுமா. முதல்ல பேனாவை கீழே வை சொல்றேன். நேரா உட்கார். சரி, இப்ப சொல்லு. என்ன விஷயம்? இல்ல, நான் கேட்டா நீ உண்மையை சொல்வியான்னு தெரியல. உண்மையாவா? நீ அப்படி என்ன கேட்க போற? இல்லடி, அடிக்கடி நீ உங்க அண்ணன் கிட்ட ஏதோ சூசகமா பேசிட்டு இருக்கியே, அப்படி எனக்கு தெரியாம ஏதாவது ரகசியம் இருக்கா? அம்மா, உனக்கு தெரியாம என்னமா இருக்க போகுது? இல்ல, நீங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா உங்க அண்ணனுக்கு யாரையோ பிடிச்சிருக்கோன்னு மனசுல தோணுது. அந்த மாதிரி ஏதாவது இருக்கா என்ன? நம்மளே அண்ணன் கிட்ட சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம். எதுவுமே கன்ஃபார்மா தெரியாம நம்ம பாட்டுக்கு அண்ணனை பத்தி அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட கூடாது. ஐயோ. என்னடி இப்படி யோசிக்கிற? அம்மா, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லம்மா. நான் சும்மா அண்ணனை விளையாட்டுக்கு ஓட்டிட்டு இருப்பேன். எப்பதான் என்னோட அண்ணியை கொண்டு வந்து நிப்பாட்டுவேன்னு சும்மா கிண்டல் பண்ணிட்டு இருப்பேம்மா. ஓ, மத்தபடி அண்ணன் யாரையும் லவ்ல பண்ணல. இல்ல. ஓ, எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டேன். அகிலா, என் மனசுல ஒண்ணு இருக்கு, நான் சொல்லவா? என்னம்மா? நம்ம வீட்டுக்கு வருவாளே ஆனந்தி, அதாண்டி உங்க அப்பாவை காப்பாத்தின பொண்ணு. ஆமா. அவளை என்னமோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடி. மனசுல என்னமோடி அவளை உன் அண்ணனுக்கு பேசலான்னு தோணுது. என்னடி சொல்ற? அம்மா, சூப்பர் சாய்ஸ்மா. உண்மையிலேயே ஆனந்தி அக்கா ரொம்ப அழகா லட்சணமா இருப்பாங்க. நம்ம குடும்பத்துக்கும் ரொம்ப ஏத்தவங்கம்மா. ஆனா உங்க அண்ணனுக்கு அவளை பிடிக்குமான்னு தெரியலையேடி. அம்மா, நீ அண்ணன் கிட்ட கேட்டு பாருமா. சரியா? சரிடி, உங்க அண்ணன் எக்ஸ்போல இருந்து வரட்டும், வந்ததும் பேசி பார்க்கலாம். அப்படி ஒருவேளை அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னான்னு வச்சுக்கோயேன், சம்பந்தம் பேசி முடிச்சிடலாம். யார் கூட சம்பந்தம் பேச போறீங்க?